காலையில 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிட்டு வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேங்க. நான் வாங்கி தர உன்னால தான் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன். என்னால முன்னே 8 வருவான்னு சொன்னா வித்தியாசமா இருக்குல்ல. என்கிட்ட இல்லாத ஒரு கலர் செடியும் வந்து இங்கே வந்து எனக்கு கிடைச்சது. ரொம்பவே வந்து ஹாப்பிங்க. சின்னதாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இங்கேயுமே வந்து சின்ன செடி வந்து இல்லை. கொஞ்சம் ஈஸியால் வரவங்க போகிறவங்க எல்லாருமே இந்த கடையில் நல்லா வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. Shades of Suji. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் சுஜி. இன்றைக்கி வீடியோவில் டே இன் மை லைஃப் தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கான டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு வந்து போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக. அதுக்காக காலையில் 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேங்க. 4:50 வந்து பஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக வந்து பஸ் வரும். அந்த பஸ்ஸை நம்ம கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணணும். அதுக்காக வீட்டிலேருந்து ஒரு 4:30 மணிக்கெலாம் கிளம்பி அப்பா கூட வந்து வண்டியில் வந்து போக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டாக எப்பயும் நடக்கிறதாங்க. எப்போவுமே வந்து நான் கரெக்டாக வந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு டைமுக்கு வந்து போயிட்டேன். இன்றைக்கேன்னு பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பஸ்ஸை வந்து கிராஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இருக்கிறத கவனிக்காமல் பஸ் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சுங்க. 5:30க்கு தான் வந்து ஒரு ஆட்டோவே வந்துச்சு. அது வரைக்கும் ஆட்டோவுமே எதுவுமே வந்து வரல. அந்த வெயிட் பண்ணுற டைம் ரொம்ப வந்து கடுப்பாக வந்து இருக்குங்க. எப்படா போவோம் அப்படின்னு வந்து இருக்கும். ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், பஸ்ஸு சென்னைக்கு ரெடியாக வந்து இருந்துச்சுங்க. கிளம்புறதுக்கு தயாராக இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி வந்து நான் உட்காந்துட்டேங்க. நான் நினச்ச மாதிரியே பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வந்து கிடச்சிது. இது எங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து நிற்காது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் இல்லைனா பூந்தமல்லி, அதோட விட்டால் கோயம்பேடு, இங்கே தான் வந்து நிற்கும். ஆனால் 130 rupees வந்து டிக்கெட்டுங்க. நம்ம எங்கே வேணால் வந்து இறங்கிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் வந்து இறங்க போகிறோம். இதுக்கப்புறம் என்னங்க ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே வந்து போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டாச்சு. கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்து நின்றுடுங்கடா அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். 5:45க்கு பஸ்ஸுக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக 7:45க்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து வந்துடுச்சுங்க. நானும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வர இன்னும் 15 minutes கிட்ட ஆகும், வெயிட் பண்ணுன்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நான் இவங்களுக்கு 5:30 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி வந்து எழுப்பி விட்டேங்க. ஒழுங்காக கிளம்பி வந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க வரலன்றதுனால எனக்கு ரொம்ப வந்து கடுப்பாக இருந்தது. அதால் இவனுங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி வந்து தொங்க போட்டுகிட்டே வந்து வந்தேன். ஆனால் கிட்ட வந்ததும் காலையிலேருந்து எல்லாமே சொதப்பல். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா ஆச்சு பிரகாஷ், இந்த நெல்லிக்காயும் கொய்யாக்காயும் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது உள்ளதான் வந்து அந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ஒரு பவுச்ல போட்டு வச்சிருந்தேன். அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வெளியே வச்சேன் பாரு, மறந்துட்டேன். சுத்தமா ஒண்ணுமே இல்ல, ஒரு ஐட்டம் கூட இல்ல. ஓகேவா, மேக்கப்ப மறந்துட்டேன், நெல்லிக்காய் கொய்யாக்காய் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது அப்படியே நானும் டேடியும் கிளம்பி 4:45 கிளம்பி வந்தோம். கரெக்டா 4:50க்கு ஒரு பஸ் வரும். இன்னைக்கு அதிசயமா ஒரு பஸ் முன்னாடி வந்துச்சுன்னு ஸ்டாப்பிங்ல நிக்காம டாடி அந்த பஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயினே இருக்காரு. ஸ்டாப்பிங்ல தானே நிக்கணும், அவனும் நிறுத்தல. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி வந்த பஸ்ஸும் அவனும் எங்களை தாண்டி வந்துட்டான். நாங்க ஸ்டாப்பிங் வரதுக்குள்ள அந்த பஸ்ஸும் போயிடுச்சு. 4:50 பஸ்ஸை மிஸ் பண்ணனா, அதனால 5:30 வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தேன். 5:30 மணிக்கு ஒரு ஆட்டோ வந்துச்சு, அதுவும் ஃபுல்லா வந்துச்சு. 3 ஆன்டிங்க உள்ள உட்காந்துருந்தாங்க, எனக்கு இடமே இல்ல. அதுல எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரமா வரணுமேட்டு பஸ் ஏறி வந்தேன். நடந்த ஒரே உருப்படியான விஷயம், வேலூர்ல வந்தோடனே பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் கிடைச்சது, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்க நீங்க சீக்கிரமா வரீங்கன்னு பார்த்தா நீங்களும் வரல. சோ டோட்டலி எல்லாமே இன்னைக்கு சொதப்பல் தான். இன்னைக்கு அதிசயமா எல்லாரும் வர குளிச்சிட்டாங்க. காலைல 5 மணிக்கு இருந்துச்சு, 7 மணிக்கு கிளம்பி. அதால நேரா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு மேல எங்க போறோம்னா மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கறதுக்கு போனோம். புரியுதா? ஆமா, வாங்கி தர உன்னால தான் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன். என்னால முன்னே 8 வருவான்னு சொன்னா நீ தானே எத்தனை வரமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்காக தானே நான் கொய்யாக்காவும் நெல்லிக்காவும் எடுத்துட்டு வந்தேன். எனக்காக எடுத்துட்டு வந்தேன். நீ சாப்பிட கூடாது, அப்ப ஒண்ணு கூட தொடக்கூடாது. கையில 100 ரூபாய் இங்க வாங்கிருப்பேன். நீ வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடு. நீங்க கடுப்பாவது. கொஞ்சம் பாத்ரூம் உள்ள போச்சு, அவ்வளவுதான், தூங்கிடுச்சு. இன்னொரு பாத்ரூம் ஃப்ரீயா இருந்துச்சு. இன்னொரு பாத்ரூம் தண்ணி வராது. இந்த பாத்ரூம் அது உருட்டு. நீ எப்ப எந்த வயசுல நீ பால் விளையாடுனா அது போய் ஊழ்ந்துச்சு. நீ 10 வயசுல மண்டா. அப்பா 4 நாள் ஆனதே உனக்கு ஞாபகம் இருக்காது. 10 வயசுல பால் விழுந்தது உனக்கு ஞாபகம் இருக்கு. மண்டா எனக்கு
காலேஜ் படிக்கும் போது தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த இந்த நினைவுகள் உனக்கு அதுக்கு முன்னாடி ஏபிசிடியே மறந்துச்சு நீ. அது ஆமா ஷாலி இது தெரியுது. எங்க மாமி கிட்ட சொல்லிருக்கோம், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல மாமி, அதனாலதான் எனக்கு இங்கிலீஷ் மறந்துச்சு. இங்கிலீஷ் மறந்துச்சா, மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கான். அது மாமி நம்பிருச்சு. மாமி நம்பிட்டு ஐயோ பாவம் நல்லா பேசி இந்த தம்பி அடிப்பட்டதுனால மறந்துச்சு. நாங்க எனக்கு செம்ம சிரிப்பு தாங்கல. மாமி அவ சொல்றதுலாம் வேற நம்பிட்டு இருக்கீங்களே. நீதான் உருட்டுறதா அதையும் அவங்க நம்புறாங்க பாரு. என்ன சொன்ன மாமி அதுக்கப்புறம்? அப்புறம் தான் உங்ககிட்ட கேட்டாங்களே, நீ வரும்போது நான் சொன்னேன் பொய்யா சொன்னேன் அப்படின்ட்டு. எனக்கு இருந்த கடுப்புலாம் காரில் ஏறி இவங்க கூட பேச ஆரம்பித்ததுமே பாதி டென்ஷன் வந்து கம்மியாயிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டீ ஷாப் வந்து ஒன்று இருக்குது ஈசிஆரில். அந்த இடத்துக்கு நேராக வண்டி வந்து விட்டாங்க. அங்கே விட்டதும் இன்னும் செம்ம ஹாப்பியாக வந்து ஆயிடுச்சு. இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே வந்து டீ குடிப்போம் ஈசிஆர் வந்தால். லெமன் டீ சரின்னு எல்லாருக்கும் தேவையானதை ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இந்த செல்லூர் கிட்ட வந்து கரெக்டாக வந்து நாங்கள் ஆம்லேட் வந்து சியர்ஸ் பண்ணுறோம் எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி இருந்தால் கருப்பாக இருக்குது, அப்படி இருந்தால் வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு வழியாக ஆங்கிளை செட் பண்ணி கரெக்டாக அந்த சியர்ஸ் பண்ணுறதை மட்டும் வந்து எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்திருக்கு. நிறைய வாட்டி இந்த மாதிரி தான் வந்து சொதப்போம். எது நம்மளுக்கு கரெக்டாக வேணும்னு நினைப்போமோ அது கண்டிப்பாக வந்து கிடைக்காது வீடியோவில். மற்றதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். சென்னைக்கு வந்தாலே பிரெட் ஆம்லேட் வித் டீ சாப்பிட எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். டிஷ்ஷும் இந்த வீடியோ மூலமா உனக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வருவாங்க. நல்லா இருக்கு, புதுநாளாக போட்டு நல்லா சாப்பிடணும் சாமி லேஸ் வச்சு தோசை வாங்கி போடு, நல்லா சாப்பிடுவான். அப்போ இன்னும் க்ளோஸப் ஆயிடும், வாய்ப்பு மட்டும் ரொம்ப க்ளோஸப் ஆயிடும். மழிச்சு நக்கணும். இவ்வளோ பெரிய பீஸ் வாய்க்குள்ள போகுமா? சரி இருங்க நான் வரேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பினோடனே மொத்த டென்ஷனுமே வந்து ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. மெயினாக நம்ம ஈஸியாக வந்ததே பேப்பர் ரோஸ் வந்து இப்போ சீசன் கலர் கலராக வந்து கிடைக்கும். என்கிட்ட இல்லாத கலரை தேடி தான் நான் இப்போ ஃபுல்லாக வந்து ஈஸியாக ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து வாங்க போகிறேன். இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம்ல நாகர்கோயிலில், நம்ம ஏரியாவில் பார்த்தோமே. ஆனால் எல்லாமே வாடி வதங்கி அந்த செடிடா இப்படி இப்படி இது பண்ணுவாங்களே, அதான் ஷாம்பு செடி. அதாவது கேட்டு பார்த்துக்கலாம். சொல்றாங்க நல்லா நீட்டா இருக்கு செடி. எனக்கு தேவையான செடி இல்லைன்ட்டு நான் சொல்லிட்டேன்ப்பா. இங்க பாத்தியா 2-3 கலர் இருக்கு. ஐயோ இது பூத்தா பிங்கா மாறிடும் இல்லைங்களா? இப்படியே இருக்குமா? ஷோரா? ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஒன்று வாங்கி பூத்ததுக்கு அப்புறம் அது பிங்கா மாறிடுச்சு. ஆமா அதோ இங்க நல்லா பூத்தாலுமே இதே கலர்ல தான் இருக்கும். சரி ஓகே. இந்த மாதிரி கலர் நினைச்சு வாங்கினேன். அது நல்லா பூத்து மாறினதுக்கு அப்புறம் பிங்கா மாறிடுச்சு. இப்போ பூ பூத்து கொஞ்சம் காய்ச்சல உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி டல்லா. இது என்ன செடி? இது முராயான்னு சொல்வாங்க. சாப்பிடுறதா? இல்ல இல்ல இது சும்மா குரோட்டன்ஸா? அந்த பழம் மாதிரி இருக்குது. இல்ல அது இதுல இருந்து ஃப்ளவர் வர மாதிரி வரும். குட்டி குட்டியா. இதுல இருந்து பூ வருமா? அது இருக்கு பாரு அந்த மாதிரி. இது மொட்டு பழம் இல்ல, இது மொட்டு அந்த மாதிரி. அங்க இருக்கு அதோ இதோ இதோ
வித்தியாசமாக இருக்குல்ல. அப்படிங்களா? இது பேர் மிக்கி மவுஸ் பிளான்ட்டாம். பார்க்க ஏதாவது மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கோ? ஆமாம், இப்படி பாரேன், இப்படி பாரு இல்லை, இந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல. சரி, அப்போ அந்த செடி மட்டும் வாங்கிக்கலாம், அந்த 150 செடி. வேற பழச்செடி ஏதாவது இருக்கு வித்தியாசமா? ஃப்ரூட் வெரைட்டி வந்து எதுவும் இல்லை. இல்லைங்களா? இருந்தால் பெரிய சைஸ் தான் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த நர்சரிக்கு வந்ததுக்கு புதுசாக ஒரு செடியை வந்து கண்டுபிடிச்சங்க. அந்த டெடி பியர் செடின்னு காட்டினாங்க இல்லைங்களா, அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுவும் இல்லாமல் என்கிட்ட இல்லாத ஒரு கலர் செடியும் வந்து இங்கே வந்து எனக்கு கிடச்சிது. ரொம்ப வந்து ஹாப்பிங்க. இப்போ அடுத்த ஒரு கடையில் வந்து நாங்கள் நிறுத்தணும். அங்கே வந்து ஃபுல்லாக நிறைய பேப்பர் ரோஸ் செடியாக வந்து கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. அது ஒரே தொட்டிலே மல்டி கலர்ஸ்லாம் வர மாதிரி இருந்தாங்க. பார்க்கவே கண்ணை வந்து செம்மையாக வந்து பறிச்சுதுங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வேலண்டைன்ஸ் வீக் அப்படின்றதுனால ஹார்ட்டின் ஷேப் எல்லாம் செடியை வந்து கட் பண்ணி ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. இந்த நர்சரிக்குள்ளே நான் போனதே இல்லை, ஏன்னா பார்த்தாலே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் உள்ளே வந்து போக மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி வந்து போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டோம், பேப்பர் ரோஸ் செடி வந்து சின்ன செடியாக வந்து இருக்கா, ஏன்னா அந்த பெருசுலாம் வந்து ரொம்பவே வந்து ரேட்டாக இருக்கும். சின்னதாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இங்கேயுமே வந்து சின்ன செடி வந்து இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து என்ன கலர்னே தெரியாமல் வந்து இருந்துச்சு. சரி, உள்ளே போய் பார்க்கலாம், வேறு எதனா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதனா செடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கும் போது ஒரு செடி வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்ததுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு பார்க்கவே. வாங்கிறியா? இது 500 ரூபாய் சொல்லுவாங்க. சரி, அது எவ்வளோ கேட்கலாம்? பழச்செடி 500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுனா அதுல ஒரு ஒர்த் இருக்கு. நான் நினச்ச மாதிரி இந்த செடி 500 ருபீஸ் கிடையாது, 120 ருபீஸ் தான். 120 ருபீஸ்னோடனே ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. பார்த்தோன்னே நல்ல ஒரு பெரிய செடியாக வந்து தூக்கிட்டாங்க. வந்ததுக்கு இந்த ஒரு செடி இங்கே வாங்கினதில் ரொம்ப வந்து ஹாப்பி. பேப்பர் ரோஸ் தேடி வந்தோம், ஆனால் அது இல்லைனாலும் இந்த செடி கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பிங்க. அதே மாதிரி செடி வாங்குறோமோ இல்லையா, நர்சரிக்குள்ளே போனாலே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்தாலே மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக ரெயின் லில்லியாக வந்து இருந்துச்சு. அது எவ்வளோன்னு கேட்டால் ஒரு பாட் வந்து 400 ருபீஸ் வந்து சொன்னாங்க. ஆனால் வாங்கணும்னு இருக்குது, வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. நர்சரிக்கு போனாலே இப்படி தாங்க, நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படியே ஒரு டைலமாவில் வந்துடும். இவ்வளோ காசு இருக்கே, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் வாங்கின செடிக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோங்க. அடுத்த ஸ்பாட்டு ஒரு செடி கடையில் தான் வந்து நாங்கள் நிறுத்தணும். அது வந்து நாங்கள் எப்போவுமே வழக்கமாக போகிற செடி கடை தான். இது வந்து பிரகாஷ் அவங்க மாமாக்காக இன்சுலின் பிளான்ட் வாங்கலான்னு தாங்க வந்து போனோம். போகும்போதே வந்து பிரகாஷ் வந்து சொல்லி அமிச்சா, அம்மா தாயே வேறு எந்த செடியும் தூக்கிட்டு வந்துடாத, காரில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி வந்து கேட்டு வந்து உள்ளே அனுப்பிச்சான். நாங்களும் இன்சுலின் செடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து உள்ளே போனோம். அந்த அக்கா எங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, இது இன்சுலின் செடி வாங்க தான் வரும், வேறு எதுக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோடவே நம்மளை வந்து வெல்கம் பண்ணாங்க. செடி இருக்குன்னு வந்து சொன்னாங்க. அப்படியே வந்து உள்ளே சுற்றிட்டே வந்து போனோம். இந்த நர்சரியில் வந்து செடியோட ரேட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே இவங்கள தானாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றதுனால விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த நர்சரிக்கு நம்ம நிறைய வாட்டி வந்திருக்கோங்க. ஒரு வாட்டி வரும்போது இன்சுலின் செடி வாங்குவோம். அதுக்கப்புறம் அரிக்கா பாம் செடியும் இங்கே விலை ரொம்ப கம்மி, 15 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. சின்ன செடியாக இருந்தால் 15 ருபீஸ், கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் 30 ருபீஸ்க்கு வந்து இருக்கும். அதே மாதிரி கற்றாழை செடி, கனகாம்பரம் செடி, இந்த பட்ரோஸ் செடி இதெல்லாம் வந்து விலை ரொம்ப கம்மியாக வந்து இருக்குங்க. ஆனால் இந்த நர்சரிக்கு பேரே வந்து கிடையாது. அவங்க கிட்ட கேட்டால் பேர் கிடையாதம்மா, நீ வந்து லேண்ட்மார்க் சொல்லு அப்படின்னு வந்து சொன்னாங்கங்க. இப்போ இந்த நர்சரி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கானத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் ரோட்டில் தாங்க வந்து இருக்குது. கானத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் ரோட்டில் உள்ளே அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நர்சரி இருக்கும். அந்த நர்சரி தான் இந்த நர்சரி. இப்போ அடுத்து நம்ம அரிக்கா பாம் வந்து ஆல்ரெடி பிரகாஷ் வீட்டில் 2 செடி வாங்கி வச்சோம். அது ஒரு செடி வந்து டெய்லி தண்ணி ஊற்றி வந்து செத்து போச்சு. அதால் தண்ணி வந்து அளவாக தாங்க வந்து ஊற்றணும் அரிக்கா பாம்க்குலாம். அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 செடி வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அது போகும்போது நான் ஒரு கத்தாழை செடி பார்த்தேன். அது என் வீட்டில் கத்தாழை செடி இல்லை அப்படின்றதுனால ஒரு கத்தாழை செடியை வந்து வாங்கிட்டு அங்கேருந்து இந்த செடி மொத்தத்துக்கும் வந்து பில் பண்ணிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிக்கவே 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் நம்மளுக்கு லைட்டாக பசிக்கும் ஆரம்பிச்சது. சோழிங்கநல்லூரில் இந்த கடையை நிறைய பேருக்கு வந்து சென்னையில் இருக்க மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இல்லை ஈசிஆரில் சாட்டர்டே சண்டே ஆனால் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கடை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த கடையில் அவ்வளோ கூட்டமாக வந்துருக்கும். ஆனால் 11 மணிக்கு போனால் எனக்கே வந்து தெரியும், தோசை பூரி மட்டும்தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ தூரம் வேணான்னு சொன்னாலும் இந்த பிரகாஷ் பையன் கேட்கவே இல்லைங்க. இங்கே தான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் வந்து நின்னா. இங்கேயும் வந்து நாங்கள் வந்து தோசை பூரி தான் இருந்துச்சு சொன்ன மாதிரி. அதே மாதிரி பிளேட் எடுத்துட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ கூட்டம் வந்து இந்த கடையில் இருக்குன்னு வந்து பாருங்கள். காலையில் 7:30 மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 12 மணி வரைக்கும் இந்த டிஃபன் கடை வந்து போகுங்க. ஈஸியாரில் வரவங்க போகிறவங்க எல்லாருமே இந்த கடையில் நல்லா வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க.
நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வந்து தோசைக்காக வெயிட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி க்யூ வந்து நிறைய நின்றுட்டு இருந்தது. அவங்க எல்லாருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தோசை வந்து வந்துச்சு. ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தோசை வந்து நம்மளுக்கு வந்துச்சுங்க. தோசை வாங்கினதுக்கப்புறமா எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது சட்னி சாம்பார்லாம் கிடையாதுங்க. இந்த பிளெயின் குருமா தான். இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஆம்லேட் கலக்கி அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதனால் நிறைய பேர் இந்த கடையை வந்து லைக் பண்ணி வந்து சாப்பிட்றாங்க. காலையில் டிஃபன் கூட ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த கடையில் நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டு பிரகாஷ்க்கு கார் பார்க்கறதுக்காக ஒரு 2-3 ஷோரூம் போய் கார் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே நாங்கள் எல்லாம் ஒரு கார் வந்து சொன்னோம். ஆனால் பிரகாஷ் வந்து வேற ஒரு கார் செலக்ட் பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சுன்றதை நீங்களே வந்து பாருங்கள். அதான் தம்பி உனக்கு எது வச்சிருக்கோ அதுதான் அங்க போ. கொஞ்ச நேரம் நல்லா ஃபன் பண்ணிட்டு சாப்பிட வந்து ஆரம்பிச்சோங்க. வீட்டுக்கு வரும்போதே மதியானம் லஞ்சும் சேர்த்து வந்து வாங்கிட்டோம். ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி, தந்தூரி, செல்லூருக்கு மட்டும் வெஜ்ஜு சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்து நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நல்ல ஒரு தூக்கம் வந்து தூங்கினோங்க. ஒரு 6:30 மணி போல் எந்திரிச்சு நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மால் போனோம். ஆனால் எதுக்காக நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் போனோன்றதே எங்களுக்கே வந்து தெரியாது. சும்மா போர் அடிக்குது, வாங்க போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்து போனோங்க. நம்மளில் எத்தனை பேர் எதுவுமே ஷாப்பிங் பண்ண மாட்டோம், ஆனால் மால்குள்ளே போய் சும்மா வந்து சுற்றிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்களும் வந்து வந்தோம். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், ஒரு 1 hour டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செல்லூர் வந்து குழந்தையாவே வந்து மாறிடுச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க திரும்பி கிளம்பி நம்ம வெளியவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற வழியில் பார்த்தா இந்த சில்வர் மேனை வந்து பார்த்தோம். சரி சும்மா ஜாலிக்கு ஒரு கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் மால்லேருந்து கிளம்பி வந்து வெளியே போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் வந்து சுற்றிட்டு இருந்தோம், வெளியே தான் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்க வந்து போனோம். இன்றைக்கிடே வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பாக வந்து முடிச்சதுங்க. அதான் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்றதுனால கவர் பண்ணல. ஒரு சிலது மட்டும் எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷேட்ஸ் ஆஃப் சுஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.